கன்னிராசி புதனை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க. மிதன ராசியினர் எதிலும் பட்டும் படாமல் இருப்பாங்க. மற்றவர்கள் பேசினால் பேசுவாங்க. கன்னிராசி அன்பர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் இந்த ராசியில் பிறந்தவங்க வல்லவங்க அப்படின்னே சொல்லலாம். புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றாக கன்னியில் உச்சம் அடைகிறார். ஆனால் உங்களுடைய திறமை தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினால் உங்களுக்கு நீங்கள் மகுடம் சுட்டி கொள்வீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டு கேட்கக்கூடியவங்க. பிறரிடம் வேலை செய்தாலுமே பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்பக்கூடியவங்க. பணம் குறைவாக கிடைத்தாலுமே மனதுக்கு பிடித்த வேலையே செய்ய விரும்பக்கூடியவங்க. எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாக இருக்க மாட்டீங்க. உங்களின் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்காரு. உற்சாகமாக பேசக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசியில் பிறந்தவங்க லாபம் அனுகூலம் ஏற்படக்கூடியதாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். துணை விஷயத்தில் அனுகூலம் ஏற்படலாம். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க. வெளியிடத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக, நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் பரிபூரணமாக நீங்கும். அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்வீங்க. பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் நீங்களாம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசியை பொறுத்தவரை பணம் வந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. வழக்குகளில் வழக்கறிஞர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. பிள்ளைகளோட பிடிவாதம் பிடித்தாலுமே விட்டு பிடிப்பது நல்லது. நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அலுவலகத்தில் கடந்த வாரத்தை போலவே பணி சுமை அதிகரிக்கலாம். ஆனால் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வது ஆறுதலாக இருக்குது. எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விடவும் லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாக்கக்கூடியதாகும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வருவதால் உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் நீங்கள் சம்பாதிப்பீங்க. உடல் உழைப்பு என்பது உங்களுக்கு குறைவாக இருக்கலாம். கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க. கோபம் வந்தால் கூட உடனே மறந்து விடுவாங்க. ஆனால் சில நட்புகளை இழக்க நேரிடலாம். உங்களுடைய யாரேனும் அவமானப்படுத்தினால் உங்களை நீங்கள் ஆவேசத்துடன் எதிர்க்கக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க. வாழ்க்கையில் எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவெண்காடு. இந்த தலத்துக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். பொதுவாக கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களாக இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்த்தா ரண ருண ரேகஸ்தானத்தில் ராகு, கலஸ்தர ஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் சூரியன் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து நீங்கள் முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கலாம். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சாதகமான ஒரு நிலை ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றங்கள் உண்டாகலாம்.
குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையக்கூடிய வகையில் திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் தந்தையுடைய உடல்நலில் கவனம் தேவை. பிள்ளைகள் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவாங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் எதிர்பார்த்த பண வரத்து உங்களுக்கு வந்து சேரலாம். தோழிகள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்த மந்த நிலை மாறலாம். சுறுசுறுப்பாக உங்களுடைய பாடங்களை நீங்கள் படிப்பீங்க. சக மாணவர்கள் மூலம் உதவி கிடைக்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சரக்குகளை நல்ல ஒரு விலைக்கு விற்கக்கூடிய வகையில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புத்திர பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் உங்களுக்கு கைகூடும். பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேருவாங்க. இளைஞர்கள் தகுதிக்கு ஏற்ப புதிய பதவிகள் அடைவாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பொதுமக்கள் சேவையில் நல்ல ஒரு பெயரன் புகழையும் நீங்கள் அடையக்கூடிய வகையில் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு. தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலைப்பளு சந்திக்கக்கூடிய வகையில் பங்குதாரரிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டங்கள் தள்ளி போகலாம். சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வீண் சர்ச்சைகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளால் உங்களுடைய அரசாங்கத்தில் கெடுபிடிகளை சந்திக்கக்கூடிய வகையில் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வீட்டின் நிலைமையை அறிந்து நடப்பாங்க. சக ஊழியர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். பெற்றோர்களுடைய உடல்நலனை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெருமாள் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. பொதுவாக கன்னி ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு மிக உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சிறு சிரமம் உண்டாகும். சில இடங்களில் போராட்டத்துடன் உழைக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சம்பளம் அதிகரிக்கக்கூடியதாகும். எதிர்பார்த்த ஒரு காரியம் வர நீங்கள் கடைசியில் உங்களுக்கு வார கடைசியில் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் அதிகரித்து உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய தொழிலில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். கலகலப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் நிதானமாக நீங்கள் பேச வேண்டும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டாகலாம். வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுடைய தொழிலை விரிவு செய்வதற்கு திட்டமிட்டு நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடிய வகையில் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்கு தேவையான பண வரவு அதிகரிக்க கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டும். கலைத்துறையில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பொறுமையும் பாராட்டும் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முதலீடுகளில் மிக திட்டம் போட்டு நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். ராகு 6ல் இருப்பதால் சில விஷயத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்பாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. வியாபார விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் அலட்சியமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளையும் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. கன்னி ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் நீங்கள் பாடுபட வேணும். பண விஷயத்தை பொறுத்தவரை சாமர்த்தியமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. மகாலட்சுமியை வழிபட்டு வர உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்க. இந்த ஆடி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நன்மைகள் ஏற்படும். கன்னி ராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் இது போல் செய்து வருவது, ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவது போன்ற விஷயங்களையும் செஞ்சு வாருங்க. கட்டாயம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.